கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 13 எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அனில் மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிதம்பரம் வராங்க. இன்றைக்கி கார்த்திக் ஏதோ அப்டேட் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். அதுதான் அப்படி என்ன அப்டேட் கொடுக்குறாருங்கிறத பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா நம்மளும் இவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம், இந்த ஃபீல்டில் நிற்கணும் இல்லையா, அதான் கற்றுக்கலான்னு வந்திருக்கேன். என்ன உட்காரலாமா அப்படின்னு கேட்கவும் ப்ளீஸ் உட்காருங்கிறாங்க அனில். கொஞ்ச நேரம் கழித்து கார்த்திக் வரமாட்டார் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன எல்லாரும் இப்படி ஷாக் ஆகுறீங்க, வாண்டடாக வந்து வைத்தறிச்சலில் பேசுகிற மாதிரியே பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்கிறது நிஜம். திரும்பவும் என்னை இங்கே பார்த்ததும் எல்லாரும் திரும்பவும் மண்ணை கவ்வ போகிறாங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லவும், சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், உங்களை போய் நாங்கள் அப்படியெல்லாம் யோசிப்போமா அப்படிங்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. இல்லை அதெல்லாம் நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம், தப்பில்லை. ஏன்னா அந்த கார்த்திக் ஒரு தடவை என்னை ஜெயிச்சு காமிச்சிட்டால, ஸோ இப்படியெல்லாம் யோசனை வருது சகஜந்தா. ஒரு பொடி பையன் என்ன ஒரு தடவை ஜெயிச்சிட்டான். ஃபீல்டில் இத்தனை வருஷம் நின்றுட்டுருக்கிற ஒருத்தனையே டம்மின்னு நினச்சிட்டிங்களா எல்லாரும்? ஒரு தடவை என்ன அனில், ஒரு தடவை ஜாஸ்தியாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? பேச வேண்டிய நேரம் அதான் பேசினேன், பேசி தான் ஆகணும். பல்லவியை நான் எனக்கு பாட வச்சா கான்ட்ராக்டை எனக்கு தரதா சொல்லி எம்டிக்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னீங்கள்ல, நான் அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு போய் கார்த்திகிட்ட கடகடன் கான்ட்ராக்டில் சைன் வாங்கிட்டீங்க. இதெல்லாம் சரியா அனில் அப்படின்னு சிதம்பரம் கேட்க, சார் நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் வேணும்னா நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கணும், ஆனால் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதை விட்டுட்டு நாங்கள் உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் எதிர்பார்க்கணுங்கிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த அதே டைம் தான் நாங்கள் கார்த்திக் சாருக்கும் கொடுத்தோம். பல்லவி எப்போ வேணாலும் வந்து பாடுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு கார்த்திக் சார் எங்களுக்கு அப்டேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணோங்கிறாங்க அனில். பொய்யா ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டா எந்த ஒரு கிராஸ் செக்கிங்கும் பண்ணாமல் எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் செய்யாமல் இவ்வளோ வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குற இந்த சிதம்பரத்தை தூக்கி போட்டுட்டு அந்த பொடி பையன் கார்த்திக்கு கான்ட்ராக்டை தூக்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், பொய்யான அப்டேட்டாங்கிறாங்க அனில். ஆமாம் பொய்யான அப்டேட் தான். இதெல்லாம் ரொம்பவே பழைய டெக்னிக் அனில், அதுக்கே நீங்கள் ஏமாந்துட்டீங்க. நம்ப வைக்கிற மாதிரி அவன் பேசியிருக்கான் பாருங்கள். அப்போ அவன் கெட்டிக்காரன் தானே? ஆனால் பாருங்கள், கெட்டிக்காரன் போய் 8 நாளைக்கு தாங்காதம்பாங்க, இங்கே 4 நாளைக்கு கூட தாங்கலை, பல்ல இழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் பாட்டுக்கு சிரிக்கிறாங்க. பல்லவியை என் கம்பெனிக்கு நான் பாட வச்சுட்டேங்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பல்லவி என் கம்பெனிக்கு பாடின விஷயம் தெரிஞ்சதும், பல்லவி எனக்கு பாடக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டிங்களே கார்த்தி, அவனே சொல்லிட்டானா. இந்த விஷயம் கூட கார்த்திக் உங்கள் அப்டேட்டில் கொடுத்துருக்கானா? பண்ணியிருக்க மாட்டார். எப்படி பண்ணுவார்? போய் சொல்லி கான்ட்ராக்டை வாங்கிட்டு இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேச போகிறாரு? அதான் உங்களை மீட் பண்ண பயந்துக்கிட்டு எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிட்ருக்காரு. அவர் வரமாட்டார், வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹலோ சாருங்கிறாங்க கார்த்தி. பின்னாடியே தீபா ராஜான்னு எல்லாரும் வராங்க. வாங்க கார்த்திக் சார் உட்காருங்கிறாங்க அனில். எல்லாரும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க சிதம்பரத்தை தவிர. நீங்கள் இப்போ தான் வரமாட்டீங்கன்னு சொல்லி சிதம்பரம் சார் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு அனில் சொல்லவும், அப்படியா? சிதம்பரம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் அப்படியே அனில் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. ஓ அப்படி சொன்னீங்களா சார் அப்படின்னு கேட்கவும், என்ன அப்படியா சார்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற? உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பல்லவி எங்கள் கம்பெனிக்காக பாடின பாட்டை காட்டிட்டு தானே வந்தேன், மறந்துடுச்சா? இல்லை மறந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு கேட்கவும், நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது இதோ இவங்க 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், சார் நீங்கள் எப்போ வந்தீங்கங்கிறாங்க ராஜா. என்ன என்கிட்டயே வாங்குறாங்க சிதம்பரம். சார் நான் சொன்ன மாதிரியே பல்லவியை வச்சு பாடி முடிச்சு அந்த அப்டேட்டோடு வந்திருக்கேன். பாடினது யாருன்னு தெரியுமா? பல்லவி தாங்கிறாங்க கார்த்திக். நானும் பாட்டை ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வேகமாக அந்த லேப்டாப் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே, சார் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதே எங்களுக்கு தான், ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுக்கிறோம். என்ன அனில் சார் ஓகே தானே, பல்லவி தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அந்த சாங்கை ப்ளே பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் பாடியிருப்பாங்களோ அப்படின்னு சிதம்பரம் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்குள்ளே பாட்டு ப்ளே பண்ணவும் எல்லாரும் அப்படியே மெய் மறந்து கேட்குறாங்க சிதம்பரத்தை தவிர. கார்த்திக் சார் செமையாக வந்திருக்கு, கலக்கிட்டீங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேலேயே பண்ணிட்டீங்கிறாங்க அனில். எல்லாரும் பயங்கரமாக கார்த்தியை பாராட்டிகிட்ருக்காங்க. சாங் ரொம்பவே நல்லா இருக்குன்னு. என்ன சிதம்பரம் சார் நீங்கள் மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? அனில் சார் இவங்க ஏதோ கோல்மால் பண்ணி இந்த பாட்டை திருடிட்டு வந்திருக்காங்க. இது எங்கள் கம்பெனியில் பல்லவி வந்து நேராக பாடின பாட்டு, நாங்கள் கம்போஸ் பண்ணது அப்படின்னு சிதம்பரம் சொல்லிட்டுருக்கோம். மரியாதையாக பேசுங்கிறாங்க ராஜா. தொலைச்சிருவேன், எங்கள் திறமையை திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சவுண்டு விடுறியா, எங்கிட்டியா வா அப்படின்னு சிதம்பரம் சண்டை போடுவோம். என்ன சிதம்பரம் சார் இது, சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் கிளம்புங்கிறாங்க அனில். ஏன் பாட்டியா இது, பாட்டோட உரிமைக்காரன் நான். என்னோட உழைப்பை திருடினது மட்டும் இல்லாமல் ஏன் முன்னாடியே வந்து என்னோட பாட்டுன்னு சொல்லி அவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. கேட்டிங்க, நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும், சார் இது எங்கள் பாட்டு தாங்கிறாங்க சிதம்பரத்தோட பிஏ.
சார் என்ன சார் இது ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அனில் கேட்கவும் அவங்க பாட்டுன்னு சொன்னாங்களே, சரி அவங்களையே ப்ளே பண்ண சொல்லுங்கங்கிறாங்க கார்த்தி. சரின்னு அனில் சிதம்பரத்தை பாட்டை ப்ளே பண்ண சொல்லவும் சிதம்பரமே எடுத்து ப்ளே பண்ணுறாங்க அந்த சாங்கை. நான் காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வர, சார் என்ன சார் இது காமெடி பண்ணுற நேரமாக சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தவிர மீதி இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சார் உங்களுக்கு இப்படியெல்லாம் காமெடி வரும்னு இப்போ தான் சார் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க கூட இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு கார்த்திக் தீபா 2 பேரும் வெளியே வராங்க. சிதம்பரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சார் நீங்கள் அப்போவே கிளம்பிட்டீங்க, இன்னும் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், எப்படி என்னோட பாட்டு உனக்கு கிடைச்சது அப்படின்னு சிதம்பரம் கேட்கவும், நான் தான் ஏற்கனவே சொன்னேன் சார், உங்கள் லெவலுக்கு நான் இறங்கினேன்னா உங்களை விட சிறப்பாக பண்ணுவேன், நான் தான் சொன்னேன்ல சார், அதுக்கான நேரம் வந்துச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது வெறும் சாம்பிள் தான், இதோட நிறுத்திட்டிங்கன்னா நானும் நிறுத்திடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சூழ்ச்சி பண்ணி ஏமாற்றி திருடிட்டு பெருமை வேற பேசிகிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சிதம்பரம் கேட்க, நான் பண்ணது சூழ்ச்சினா பல்லவியை நீங்கள் டார்ச்சர் பண்ணி ஸ்டுடியோ காலேஜில் போய் பாட வச்சிங்களே, அதுக்கு என்ன சார் பேருங்கிறாங்க கார்த்திக். ஸோ பல்லவி மேடம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்க, யார் சொன்னால் என்ன சார், நீங்கள் சூழ்ச்சி பண்ணது உண்மை தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் சூழ்ச்சி தான் பண்ணேன், ஏன்னா 20 வருஷம் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அசால்ட்டாக நீ அசிச்சு பார்ப்ப, நான் எந்த எஃபோர்ட்டும் போடாமல் அப்படியே நான் உங்ககிட்ட தாரவாத்து கொடுத்துட்டு போகணுமா, என்ன பார்க்குற, எனக்கு பொடியா எவனும் நிற்காம போயிட்டுருக்கான்ல, அது ஏன் எல்லாமே பிஸ்னஸ் சூழ்ச்சிங்கிறாங்க, நீங்கள் பண்ணது கிரிமினல் வேலை, அதை போய் நீங்கள் நியாயம் வேறுபடுத்திட்டுருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, என்னோட பாட்டை உன் பாட்டுன்னு சொல்லி நியாயம் பேசின நீ இப்போ வந்து சூழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆரம்பிச்சது நீங்கள் முடிச்சது தான், நான் முள்ளால் எடுக்கிற மாதிரி சூழ்ச்சியால் எடுத்தால் தப்பில்லை சார், நிஜமாவே நான் நியாயத்துக்காக தான் சூழ்ச்சியை கையில் எடுத்தேன், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா உங்கள் பொருள் எடுத்து நான் உங்களே போட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சின்ன பையன் நினச்சி நான் சாதாரணமாக எடை போட்டேன், எனக்கே நீ ஆட்டம் காட்டிட்டல அப்படின்னு சொல்ல, இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, நீங்களே இறங்கி ஆடும்போது நான் இப்போ தான் சார் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன், இமேஜ் பற்றியெல்லாம் நான் யோசிக்க போகிறேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் விடாமல் போட்டி போட்டே இருக்கீங்க, நான் எப்படி ஒதுங்கி போக முடியும் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், பல்லவி நான் டார்ச்சர் பண்ணது மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னாங்களா, யாருங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. தீபா அப்படியே பயந்துக்கிட்டே பார்த்துட்ருக்காங்க. புரியுது, அப்போ அவங்க யாருன்னு இன்னும் உங்ககிட்ட சொல்லலை, அப்படியே சேஃபாக கேம் ஆடிட்டுருக்காங்க, எல்லாமே உங்கள் ரியாக்ஷன் பார்த்து கணிக்கிறதா தம்பி, வேற ஒன்றும் இல்லை, பிஸ்னஸில் சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தம்பி, இப்போ நீயும் பதிலுக்கு சூழ்ச்சி பண்ணி என்னை ஜெயிச்சு காட்டிட்டல, அதையே சகஜம்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஆனால் இந்த பல்லவி ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிட்டுருக்கா பாரு, அது ஏன்னு யோசிச்சியா, ஏன் மறைக்கிறா, எதுக்காக மறைக்கிறா, என் கம்பெனிக்கு வரும்போது மட்டும் முகத்தை காட்டிட்டு வர, உங்கள் கம்பெனிக்கு வரும்போது உன் முன்னாடி ஓடி போய் ஒளிரா, அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு யோசிச்சியா நீ அப்படின்னு கேட்கவும் கார்த்திக் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. என்னப்பா நீ பதிலே சொல்லாமல் பார்த்துட்டே இருக்க, இதை நான் உனக்கு சவாலாக விடுறேன், பல்லவி யாருன்னு நீ உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சிதம்பரம் கேட்க, சவாலை எனக்கு ஜெயிச்சு தான் சார் பழக்கம், கூடிய சீக்கிரம் பல்லவி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஸோ நீ சவாலை ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் தீபாவை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.